பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தானே மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி மேடம், மேக்கப்லாம் போட்டு முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். நீங்க அப்புறம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் நல்லா பண்ணி தரேன். இதாம்மா ரூம், உள்ள போங்க. சரி ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க. ஹாய் கனகா, வாங்க. இன்னைக்கு என்னோட மேரேஜ் தெரியுமே, அதுக்காக தான் உங்களுக்கு அழகா மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு இருங்க. உங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது இல்ல, நீங்க மாப்பிள்ளையை விட அழகா இருக்க வேண்டாமா? இருக்கணும். இங்க பாருங்க, இதுல நிறைய மேஜிக் கலர்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சு உங்களை நான் அழகா டால் மாதிரி ரெடி பண்ணிடுறேன். ஹாய், டெடி பேர் மாதிரியா? அப்போ ஓகே. ஓகே, உட்காரலாமா? எப்படி வாங்க, உட்காரு கனகா. ரோஹிணி, நீங்க எப்ப வந்தீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். முத்து, நான் தான் ரோஹிணியை ரெக்கமெண்ட் பண்ணேன். மீனா சொல்லு. எப்படி இருக்கீங்க ரவி? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா மீட் பண்றோம். ஒன்னா மீட் பண்ணதான் முடியும், நீமா ஒன்னா இருக்க முடியாது. அதான் நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாமே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போய் மேக்கப் போட்டுட்டு தான் இருக்கிற. இது நல்ல கல்யாண சீசன் வேற, நல்லா தான் சம்பாதிப்ப. அப்புறம் எதுக்கு 5 லட்சம் கொடுத்தாதான் டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற? மீனா, நான் கொடுத்த காசு தான் நான் கேக்குறேன். நான் இங்க என் வேலையை பார்க்க வந்திருக்கேன். என்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏங்க, நம்ம வீட்டு விஷயத்த பேச வேண்டிய இடமா இது? நாமளும் வேலையா தானே வந்திருக்கோம். டேய், ஏதாவது ப்ராப்ளம் ஆனா நமக்கு தான்டா கெட்ட பேரு. அமைதியாடுறா. ரோஹிணி, முடிஞ்சதா? மேடம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து பார்த்து கரெக்ஷன் சொன்னீங்கன்னா மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க மேடம். வாங்க. ஏங்க வாங்க. இதான் கல்யாண பொண்ணு, நீதான் இதெல்லாம் போட்டுக்கணும். நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ. வா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாருமா கனகா. கனகா, அம்மா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கனகா, இத நீ போட்டுக்கிட்டனா ரொம்ப அழகா இருப்ப. சரியா? அப்படியா? மாப்ள, வணக்கம். வாங்க. இவர்தான் மாப்பிள்ள. வணக்கங்க. வணக்கங்க. கனகா ரெடி ஆயிட்டு இருக்கா. மேக்கப் போடுற பொண்ணு இப்பதான் வந்தாங்க. உங்க ரூம் மேல இருக்கு, நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ ரெடி ஆனதும் கூப்பிடுறேன். வாங்க வாங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, வீட்ல இருந்து கிளம்பும் போது அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். அம்மா வேற எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அதான் நடக்க போகுதே. உங்க அம்மாவோட வேண்டுதல் பழிக்க போதே. ப்ரோ, கல்யாணம் முடிஞ்சா எல்லாமே சரியாயிடும். டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல காஃபியை குடிங்க. அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சாமா? இப்ப முடிஞ்சிடும் மேடம். அம்மா, இவங்க என் மூஞ்சில பெயிண்ட் அடிச்சிட்டாங்கம்மா. அது மேக்கப்மா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மாப்பிள்ள வந்துட்டாரு. ஐ, வந்துட்டாரா? நான் அவரை உடனே பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட வேண்டியிருக்கு. அங்க பாருங்க, ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும். மாப்பிள்ளை பாக்கும்போது நீங்க அழகா இருக்கணும்ல. சரியா? நீ வா, மாப்பிள்ளை இல்லம்மா, சொன்ன கேளு. நில்லு ஒரு நிமிஷம். நில்லுமா. நம்ம போய் மாப்பிள்ளை கனகா சொன்ன கேளு. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? கனகா, நில்லுமா. இங்க வா ஒரு நிமிஷம். சொன்ன கேளு, வா. இது முதல்ல பரிச்சை எடுத்து. இல்ல, நான் அவரை காட்டணும். இல்ல, நான் அவரை பார்க்கணும். இல்லம்மா, மேரேஜ் அப்ப பாக்க தானே போறாங்க. சரியா? வா, உள்ள வா. ரெடியா வா. சாரி ரோஹிணி. இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க பாரு கனகா, மேக்கப் போடாம மாப்பிள்ளை உன்னை பார்த்தா அவருக்கு உன்னை பிடிக்காம போயிடும். ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அழகா போனாதான் மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும். ஆமா கனகா, ஆமா. அப்புறம் மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிருவாரு. அப்போ ஃப்ரிட்ஜ்ல உட்கார முடியாதா? ஆமாமா, அதனால தான் சொல்றேன். வா, மேக்கப் போட்டுக்கோ, வா. அப்ப நான் மேக்கப் போட்டு. சரி சரி, வா வா வா, உள்ள வா வா. நீ வா. பாவங்க அந்த பொண்ணு, லட்சணமா அழகா இருக்கா. என்ன பண்றது, சில நேரத்துல கடவுள். இப்ப இல்ல, பாஸ்கு இல்ல, அவரோட தம்பியும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க எப்படி இங்க வந்தாங்க? தெரியல ப்ரோ, ஆனா கீழே வந்திருக்காங்க. நீங்க எப்படி கொத்தா மாட்டிக்கிட்டீங்களே ப்ரோ. ஐயோ,
நான் இங்க இருந்து எப்படியே தப்பிச்சு ஓடிடுறேன். எங்க கதவு? என்ன திறக்க மாட்டேங்குது? கொஞ்சம் கேளுங்க. அம்மா. அப்புறமா மனோஜ். இது ஜன்னல் தானே? ஐயோ, இதுல வர கவரி வேற இருக்கு. என்ன பண்றது? அப்புறமா மனோஜ். என்ன பண்றீங்க ஜன்னலுக்குள்ள போக முடியாது பாஸ் அப்புறமா மனோஜ். எப்படியாச்சும் போய்க்கிறேன், என்ன விட்டுருங்க. போக முடியாது பாஸ் பாஸ் இந்தாங்க கண்ணாடி பாஸ் இங்க யோ பதட்டத்துல என்ன செய்யறேன்னு தெரியாம அப்படியே கம்பிக்குள்ள மூஞ்சி விட்டு தப்பிச்சிருவியா நீ?